வணக்கம் தோழிகளே, நான் உங்கள் பூவை ராஜி. இன்றைக்கு அருமையான சூப்பரான சாம்பார் பொடி தயார் பண்ணிடுவோம், வாங்க பார்க்கலாம். 150 மஞ்சள், 200 சோம்பு, 200 சீரகம், 50 உளுந்தம் பருப்பு. இதை வறுத்துடலாங்க. 100 கடலை பருப்பு போட்டுக்கலாங்க. கருக விட்டுறக்கூடாது. 50 அரிசி போட்டுக்கலாங்க, புழுங்கல் அரிசி. மூணையும் சூடாக இருக்குங்க, ஆற வச்சிடலாம். இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்து விசிலோடே அரைச்சிட்டு வந்துடலாங்க. 1 மணி நேரம் காஞ்சிருச்சு, நல்லாவே காஞ்சிருச்சுங்க, சலசலன்னு. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சா சாம்பார் பொடியாக அரைச்சிடலாங்க. மிளகாய் தனியாக, அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தனியாக அரைச்சா தனியாக வச்சுட்டு போட்டுக்கலாங்க. 1 கிலோ மல்லி, 25 மிளகும் காய போட்டிருக்கேங்க. பாருங்கள், மல்லி சூப்பராக காஞ்சிருச்சுங்க. 1 மணி நேரம் அள்ளிக்கொண்டே அரைக்கணும். அள்ளிட வேண்டியதாங்க. இனி 1 மணி நேரம் காஞ்சிருச்சு. கமன்னு நல்ல மணமாக இருக்குங்க இந்த சாம்பார் பொடி. செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி மல்லி, மிளகாய் இந்த எல்லாமே சேர்ந்து சாம்பார் பொடி தாங்க அரைச்சிட்டு வர போகிறேன். காய போட்டது எல்லாம் அள்ளி கலந்துட்டேங்க. இதெல்லாம் வறுத்து சேர்த்தாச்சுங்க. இதை இப்படியே அரைச்சிட்டு வந்தால் கறி குழம்புக்கும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து அரைச்சிட்டு வந்தால் சாம்பார் குழம்பு மற்ற எல்லா குழம்புக்கும் போட்டுக்கலாங்க. அருமையான சாம்பார் பொடிங்க, சூப்பராக அருமையான சாம்பார் பொடி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளில் அரைச்சி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.